வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் ரசவாதி. ரச அதாவது ஒரு ரசாயன கிரியை அதை மாதிரி வச்சுக்கலாம். என்ன கதை என்னங்க, இது யார் தயாரிச்சிருக்காங்க? நம்மளுடைய இயக்குனர் சாந்தகுமார் அவர் தான் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார். டிஎன்ஏ மெக்கானிக் என்ற நிறுவனத்தின் சார்பாக தயாரிச்சிருக்காரு. அது சரஸ்வதி சினி ஃபேஷன்ஸ் அவங்களும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. இந்த வகையில் ஒரு கதை என்னங்க, அதாவது ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு சித்த வைத்தியர் என்பது ஒரு சித்தா டாக்டர். அவர் ஒரு அமைதியாக அங்கு வரக்கூடியவங்களை ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத பல விஷயங்களை அவர் குணப்படுத்துகிறார். அதில் இன்னொரு அந்த மலைவாச ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் மேனேஜர் ஆக பணி செய்கிறார். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு மறைமுகமான ஒரு காதல் ஏற்பட்டு நேரடியாகவே காதலிக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த காதல் கைகூடினதா இல்லையா, அதற்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள் என்ன, இதான் மொத்த கதை. இதில் என்னாச்சுன்னா, அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக சித்த வைத்தியராக செய்கிறார். அவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு நடிப்பு, எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், அதை எப்படி அழகாக கொண்டு போகணுங்கிறதுல அது ஒரு சித்த வைத்தியராக ஒரு பாடி லாங்குவேஜிலேருந்து இந்த மருந்து கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறதுலாம் எப்படியெல்லாம் அது செய்வார்கள் ரொம்ப கவனித்து அதை செய்திருக்கிறார். ஒரு குரல் என்பது ஒரு பேசிக்கலி ரேடியோ ஜாக்கிங்கிறதுனால குரல் என்பது ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தானியா ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த ஹோட்டலுடைய பகல் வேலை மேனேஜராக வருகிறார். இருவருக்கு ஏற்படக்கூடிய காதல், இதை யார், சுர்ஜித் சங்கர் யார் தெரியுங்களா, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அவருடைய பேரர், அது வேறு. அதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக இவர்களுக்கு உள்ளது கூடாது அப்படின்னு தவிர்க்கிறார். ஓகே, ஏன் இவருக்கு ஒரு பின்புலம், யார், அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பின்புலம், இவருக்கு அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பின்புலம், அது மாதிரி தானியா ரவிச்சந்திரனுக்கு இன்னொரு பின்புலம், அப்புறம் ஆங்கில மருத்துவராக வரக்கூடிய ரேஷ்மா வெங்கடேஷ் அவருக்கு இன்னொரு பின்புலம், எல்லாமே குற்ற பின்புலம் உள்ளவர்களாக இணைகிறார்கள். இந்த இணையப்பட்டத்தில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத மையப்புள்ளியாக கொண்டு வருகிறார்கள். இதில் யார், டிஓபி சரவணன் மலைப்பகுதியில் குறிப்பாக அந்த வளைவுகள் நெளிவுகள் அதெல்லாம் எடுப்பதற்கு என்ன செய்யணும், இதில் முக்கியமான டிஓபி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆரம்பத்திலேருந்து எண்டு வரலையும் கேமரா மூவ்மெண்ட்டே இல்லாமல் க்ளோஸ்அப் அப்படி ஸ்டாட்டிக் கேமராவிலே செய்திருக்கிறார். அண்மை காலத்தில் இப்போ ஏன்னா கேமராமேன்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கடிகாரத்தனத்தை காட்டுவதற்காக ஒன்று ட்ராலி வேணும், ட்ராக் வேணும், 40 ஃபீட்டு கிரேன் வேணும், இப்போல்லாம் அந்த இது வருதுல ட்ரோன்லாம் வச்சு பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனால் இப்போ ஸ்டாட்டிக்காகவே இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்தை ப்ரெசன்ட் பண்ணணும், ரியாலிட்டியை கொடுக்கணுங்கிறதுக்காக செய்திருக்கிறார். திரைக்கதையில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் கொண்டு சென்றிருக்கிறார். யார் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை தத்துவமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வகையில் ஸ்டெண்ட்டு ஆக்ஷன் பிரபாகர் செய்திருக்கிறார். ஸ்டெண்டு காட்சிகள் அது கூட நல்ல ஒரு தத்துவமாக கொடுத்துருக்கு. பார்க்கக்கூடிய மியூசிக் அமனியஸ். ஒரு இசை என்பது தனியாக தெரியக்கூடாது, அது எப்படி கூடுதலாகவே ட்ராவல் பண்ணுங்கிறத மிக அற்புதம் பண்ணியிருக்கார். இங்கே ஒரு கோடையுடைய எப்போதும் கோடையில் வரக்கூடிய படங்கள் குளிர் பிரதேசத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே போக முடியாதவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள், பெரியவர்கள், குறிப்பாக திருமணமாகக்கூடியவர்கள், சந்தேகங்கள் எப்படியெல்லாம் கொண்டு போகுது. அதாவது ஒரு மனைவி அடாவடியாக செய்கிறாருன்னா மனைவி மனசில் உள்ள மேட்டரை சொல்ல முடியல. அவர் நேருக்கு நேரம் தற்கொலை செய்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த காவல்துறையில் எப்படியெல்லாம் நெப்போட்டிசம் ஃபேவரட்டிசம்னு சொல்லக்கூடிய இருக்கிறத ஒரு தெளிவாக கொடுத்து, மேலதிகாரி சொல்லிவிட்டதுனால எல்லாம் செய்யக்கூடாது, அவர்களுக்காகவே செய்திருக்கிறோம், இப்போது மக்களுக்காக சில விஷயங்கள் செய்ய என்ன கீழ்நிலை அதிகாரிகள் எப்படியெல்லாம் காலவாருகிறார்கள், முடிவு கொண்டு வருகிறாருங்கிறத நல்ல ஜிஎம் சுந்தர் எஸ்ஐ முருகானந்தமாக செய்கிறார்.
அவர் கீழே உள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் உயரதிகாரி, அவர் மாட்டக்கூடிய உயரதிகாரியை வந்து காலி பண்ணும்போது அது எப்படி நேருக்கு நேர் ப்ளஸ்ஸு எல்லா விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு திரைப்படமாக நம்ம ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து நடக்கிறத பார்க்குற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். பார்த்து நல்ல கருத்துக்கள் படத்தில் இருக்க வேண்டிய அவசியம். அதில் வெற்றிகரமான ஒரு தம்பதிக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் வந்து முடிச்சுட்டு போகுதுங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.